ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை கருவாயின்னு பேசுகிறேன். எங்கள் தோட்டத்தில் செடிகள் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில். அதை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா? இது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. நாட்டு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு கத்திரிக்காய். இது நாட்டு கத்திரிக்காய் செடி. அப்புறம் மாதுளம்பழம் நிறைய காய்ச்சிருக்குது. சவு வாங்கிட்டு வந்துருக்கோம் நட்டு வைக்கிறதுக்கு. சவு ஃப்ரெண்ட்ஸ். சவு முளைச்சிருக்கு. இனிமேல் இந்த சவு நாங்கள் நட்டு வைக்க போகிறோம். நட்டு வச்சு செடியாக்கி கொடியில் தான் அது காய்க்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம்பழம் காய்ச்சிருக்கு. இது கத்திரிக்காய் செடி. இது மாதுளம்பழம் செடி ஃப்ரெண்ட்ஸ். மாதுளம்பழம் நல்லா காய்ச்சிருக்கா. அப்புறம் இது வெத்தலை ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை செடி. இது வெத்தலை கொடி. இது மிளகாய் செடி ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் செடி இது கான்பிளஸ் போடல, அதனால செடி கொஞ்சம் லைட்டாக வாடி போச்சு. கான்பிளஸ் போட்டிருந்தா நல்லா காய்க்கும். கான்பிளஸ்ன்னு போடல. என்ன காய்ச்சிருக்கு பாருங்கள் மிளகாய் செடி. இப்போ தான் கத்திரிக்காய் பூ வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தக்காளி செடி. நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி செடி. இதான் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி. தக்காளி செடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன இருக்குது? குண்டு மல்லி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாழைத்தோட்டத்தை கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தோட்டத்தை கட்டுறேன் பாருங்கள். கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தோட்டத்தை கட்டுறேன் பாருங்கள். இதான் எங்கள் வாழைத்தோட்டம். தென்னை மரம் ஒரு வருஷம் வச்சு 7 மாதம் ஆச்சு. தென்னங்கன்று வச்சு. என்ன பாருங்கள், வாழை மரம் பூ பூத்து கொலை விட்டுருக்கு. இங்கேயும் தக்காளி செடி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடி வாழைப்பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பூ தான் பூ பூத்து வருது வெளியே. அப்புறம் இது சாத்துக்குடி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது சாத்துக்குடி. இது சாத்துக்குடி. இதுலேயே காய் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புடலங்காய் செடி பாருங்கள். புடலங்காய் நீட்டாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு புடலங்காய். இது குண்டு மல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ். குண்டு மல்லி. இதான் நம்மளோட வாழைத்தோட்டம். வீட்டு பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்கோம். இது முருங்கை மரம். இன்னும் தழுக்கலை. நட்டு வச்சுருக்கோம். இன்னும் தழுக்கலை. அது இணல் விழுந்த நாள் இன்னும் தழுக்கலை. இணல் வெயில் அடிச்சிருந்தால் தழுத்துறோம் உடனே. இணலாக இருக்கிறனால தழுக்கலை. அப்புறமா புடலங்காய் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் செடி. ஆரஞ்சு செடி. இதுதான் ஆரஞ்சு. நான் புளிய மரத்தை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் புல்லு தான். சுற்றி வர புல்லு தான். தோட்டம் ஃபுல்லாக தர்பூசணி போடுவோம். இந்த வருஷம் போட முடியல. தண்ணி இருக்குது, அதனால பண்ண முடியல. வானம் பார்த்த பூமி. நான் காட்டுறேன் பாருங்கள். புளிய மரம் ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக இதாக தான் இருக்கும்.
புளிய மரம் பக்கத்துலேயே போக முடியாது போல், அந்த அளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. உழவடிக்கிறதுனாவே 15,000 ஆயிரும். ஒரு சுற்றி வர உழவடிக்கிறதுக்கு மட்டுமே 15,000 ரூபா. புளிய மரம் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா காய்க்கும் புளிய மரம். அதில் மொத்தம் 10 மரம் இருக்குது. இதிலே 3 மரம் இருக்குது, அங்கே ஒரு 2 மரம், 10 மரம். எல்லா புளிய மரத்துலேயும் புளி நல்லா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதுதான் புளிய மரம். எல்லாம் மேலே உச்சியில் தான் காய்ச்சிருக்கு, கீழே எதுவும் அந்த காய்க்கல. 1-2 தான் காய்ச்சிருக்கு பார்த்துக்கங்க. இதுதான் நிறையா காய்ச்சிருக்கு. இப்போ எங்கள் அப்பா வந்தாங்கன்னா அப்போ தண்ணி விடுவாங்க, உரம் வைப்பாங்களா, காம்ப்ளெக்ஸ் போடுவோம், நல்லா இருக்கும். ஃபுல்லாக வடலியாக தான் இருக்குது. பனை மரம், பனங்க நிறைய காய்ச்சிருக்கு. சப்போட்டா மரம்லாம் தண்ணிலாம் பட்டு போச்சு. சப்போட்டா மரம் ஒரு 5 மரம் தண்ணி இல்லாமல் அப்படியே பட்டு போச்சு. நாங்கள் வெளியே இருக்கனால எங்களால் தோட்டத்துக்கு வர முடியாதா, எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னா அவ்வளோ வர முடியாது. அதனால் தண்ணி தெரியாக பாய்க்காம சப்போட்டா மரம் ஃபுல்லாக போச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். சப்போட்டா